ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, துளசியை வச்சு ஒரே வாரத்தில் நம்மளுடைய உடல் எடையை எப்படி குறைக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாத்து வீட்லையுமே கண்டிப்பாக துளசி செடி இருக்குங்க. துளசியில் எக்கச்சக்கமான நோய் குணப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு. இந்த துளசியை எக்கச்சக்கமான மெடிசன்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த துளசி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய உடல் எடை, அதாவது நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியாமல் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் அமைப்பு நமக்கு தெரியாதுங்க. எந்த டைப் ஆஃப் உடல் அமைப்பு அப்படிங்கிறது தெரியாது. அதனால் ஒரு சில டயட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஆனால் நம்மளுடைய உடல் எடை குறையவே குறையாது. அந்த நம்ம எந்த டைப் ஆஃப் உடல் அமைப்புங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் துளசி, அதாவது இதை பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லா வகையான டைப்ஸ், எந்த உடல் அமைப்பாக இருந்தாலும் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த துளசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. முதல்ல நம்மள உடல் எடை எதனால் அதிகரிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நச்சுக்கள், அதாவது எடை குறைக்க முதல்ல உடலில் உள்ள நச்சுக்களை தாங்க வெளியேற்றணும். இதுக்கு துளசி ரொம்பவே உதவுது. நெக்ஸ்ட்டு உடலில் சேர்ந்துள்ள தேவையற்ற அழுக்குகளை முழுமையாக வெளியேற்றத்துக்கு இந்த துளசி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை முற்றிலும் அகற்றி நம்ம உடலை ஒரு அமைப்பில் வச்சுக்கிறதுக்கு இந்த துளசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செரிமான மண்டலம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடலில் எடை போடவே போடாதுங்க. எப்போ நம்ம உடலில் எடை போடுதோ அப்போ உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா செரிமான மண்டலம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக நல்லா டைஜஸ்ட் பண்ணி வெளியே அனுப்பும். அந்த செரிமான மண்டலத்தை சரி செய்யறதுக்கு நல்ல பாக்டீரியா வேணுங்க. அந்த நல்ல பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணி அதை பாதுகாத்து நிறைய இன்க்ரீஸ், அதாவது நல்ல பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய செரிமான மண்டலத்தை சூப்பராக வச்சிக்கிறதுக்கு இந்த துளசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதோடைய பலன்கள் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, துளசி இலைகள் 6, துளசி விதைகள் 2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், புதினா இலைகள் 4, தேன் தேவைக்கு ஏற்றது. இதை தயாரிக்கும் முறை எப்படி அப்படின்னா, 1 கப் நீர் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதில் துளசி இலை, துளசி விதைகளை போட்டுருங்க. போட்டுட்டு ரெண்டையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து வடிகட்டிட்டு எலுமிச்சை சாறு மற்றும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச புதினா இலை மற்றும் தேன் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை குறையிறத உங்களால் நல்லாவே உணர முடியும். இது தேர்ட் டேலேருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வாரத்தில் நல்லா ஃபிட் ஆகிருவீங்க. இதனோட பலன்கள் என்ன அப்படின்னா, துளசி தினமும் காலையில் இந்த டீ குடிச்சிட்டு வரனால கொலஸ்ட்ரால் தொல்லையில் இருந்து முற்றிலும் நீங்கி நம்மளுடைய உடலை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட்டு இதய நோய்க்காரங்க இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதய நோய் சம்மந்தப்பட்ட, அதாவது ஒரு சில பேர்த்துக்கு அந்த வாழ்வில் ரத்தம் உறைஞ்சிருக்கும், அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரத்த ஓட்டம் சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த துளசி டீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு 1 வீக் கழித்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.